பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Que le nom de l'Éternel soit sanctifié. கடந்த புதன்கிழமை நான் வேத படிப்பிலே எபேசியரை குறித்து கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பித்திருக்கிறேன். Mercredi dernier, pour l'étude biblique, j'ai parlé du livre Éphésiens. ஆனால் அது ஒரு தொடர் படிப்பாக இருந்தாலும் நான் தொடர் படிப்பை செய்யாத படிக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்த்து அது இன்றைக்கே முடிக்கக்கூடிய அளவில் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். J'aimerais pas que ce soit un cours continuel, j'aimerais vous annoncer une parole aujourd'hui sur le livre Éphésiens. எபேசியர் நிருபம் அருமையான நிருபம். பவுல் எழுதின நிருபங்களிலே ரோமர் எபேசியர் என்கிற இந்த நிருபம் எபேசியரை சொல்லுவார்கள். அது பவுலின் மகுடம் என்று சொல்லக்கூடியதான அருமையான சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிற நிருபம் எபேசியர் நிருபம். L'épître d'Éphésiens est un épître qui a été écrit par Paul. இந்த எபேசியர் நிருபத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. Dans le livre Éphésiens, du début jusqu'à la fin, il y a une explication spirituelle concernant chaque verset. முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும், இது ஒரு கடிதம். Premièrement, c'est une lettre. ஆகவே இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது நீங்கள் பார்க்க வேண்டும். Vous devez tout d'abord comprendre pour qui cette lettre a été écrite. ஆகவே இந்த எபேசியர் நிருபம் அன்று எபேசு நாட்டிலே இருந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்டது. Et le livre Éphésiens a été écrit pour l'église d'Éphèse. எபேசு சபையில் இருந்த எல்லாருக்கும் அல்ல, எபேசு சபையில் இருந்த திருச்சபைக்கு எழுதப்பட்டது. Le livre a été écrit pour les gens qui étaient dans l'église d'Éphèse. ஆகவே இந்த சத்தியத்தை சபையில இல்லாதவன் ஒருத்தன் படிப்பானா இருந்தா அது அவனுக்கு இடவலுக்குரிய ஒரு காரியமா இருக்கும். Si quelqu'un qui n'est pas dans l'église lit le livre d'Éphésiens, il ne comprendra pas. எல்லா கடிதங்களும் சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. Toutes les lettres ont été écrites pour les gens qui sont dans l'église. ஆகவே நாங்கள் எபேசியர் நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Nous allons prendre le livre Éphésiens, chapitre 1, verset 1. Paul, apôtre de Jésus-Christ, par la volonté de Dieu, aux saints qui sont à Éphèse et aux fidèles en Jésus-Christ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. Alléluia. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Qu'est-ce qui est écrit? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. On voit qu'il est écrit par la volonté de Dieu aux saints qui sont à Éphèse et aux fidèles en Jésus-Christ. நான் சொன்னது போல எபேசிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் இது எழுதப்படவில்லை. Donc comme je l'ai dit, c'est pas une lettre qui a été écrite pour tous les habitants d'Éphèse. எபேசு சபையிலே பவுலால் உருவாக்கப்பட்ட எபேசு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Mais cette lettre a été écrite pour l'église d'Éphèse. ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், பவுல் நிருபங்களை எழுதினாலும் அன்று பவுல் வாழ்ந்த காலத்திலே எபேசிலே சபை கட்டப்பட்டாலும் எபேசை சுற்றிய பல பட்டணங்களிலும் பவுலாலே ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. Il faut comprendre que l'église d'Éphèse n'était pas le seul église, mais tout autour d'Éphèse, le ministre de Paul a été créé. எபேசுவுக்கு எழுதின இந்த கடிதம் எபேசுவில மாத்திரமல்ல, பவுலால் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த பிரதி வாசிக்கப்பட்டது. La lettre d'Éphèse n'a pas été lue uniquement dans les églises d'Éphèse, mais également dans les autres églises. நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்பொழுது இருக்கிற கைகளில் இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லி ஒன்றை சேர்த்து அச்சிட்டு அவர்களுடைய கையிலே வேதாகமம் இருக்கவில்லை. Il faut comprendre qu'à cette époque, ils n'avaient pas l'Ancien Testament et le Nouveau Testament, ils n'avaient pas de Bible en leur possession. ஒவ்வொரு நிருபமும் பவுல் சொல்ல சொல்ல அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவர் எழுதினார். Toutes les lettres ont été écrites. Paul dictait à une personne et la personne, elle écrivait cette lettre. அப்படி எழுதுகிற பொழுது அவர் துவங்குகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று துவங்குகிறார். Lorsque Paul dit la lettre, il dit par la volonté de
Dieu aux saints qui sont à Éphèse et aux fidèles en Jésus-Christ. தயவு செய்து கவனமா பாருங்க. இதெல்லாம் நான் சொல்ல வரதெல்லாம் உண்மையா சத்தியங்கள் இருக்குது. சும்மா நான் கதை சொல்லிட்டு போய் இங்க வரையில. Il y a eu beaucoup de vérités que je vais vous dévoiler. Je ne vais pas juste vous raconter une histoire. எபேசுவிலே என்று சொல்லப்பட்டது காலப்போக்கிலே பிற்பாடு சில வேத வல்லுநர்கள் சொன்னார்கள். எபேசுவிலே என்ற அந்த வார்த்தை அந்த கடிதத்திலே இருக்கே இல்லை. எபேசுவிலே எழுதுற அந்த நிருபத்துல எபேசுவுக்கு என்ற அந்த வார்த்தை அந்த நிருபத்துல இல்லைன்னு சொல்றாங்க. Dans cette lettre, on nous dit qu'il ne s'adresse pas uniquement au peuple aux personnes qui étaient dans l'église d'Éphèse. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவர் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி சொன்னேன். J'ai dit que lorsque Paul a dicté, une personne a écrit cette lettre. ஆனா உங்களுக்கு தெரியும், பவுல் எபேசுக்கு மாத்திரமல்ல மற்ற தான் உருவாக்கின சபைக்கும் இந்த ஆலோசனை செல்ல வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் இருந்தார். Paul était quelqu'un qui voulait que cette lettre ne soit pas seulement donnée aux églises d'Éphèse, mais également aux autres églises. ஆரம்பத்துல இந்த பிரதிகளை நகல் எடுக்கிறது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு ஒரிஜினல் பிரதி இருக்கும், அதை பார்த்து எழுதினார்கள் சொல்லுங்க. Tout d'abord, il y a un texte, il y a une lettre originale, et ensuite, ils recopient cette lettre et ils l'écrivent et ils publient aux autres églises. அப்பொழுது சில பேர் சொல்றாங்க, என்று சொன்ன ஆராய்ச்சியாளர்கள், அந்த எபேசுவிலே அந்த இடத்தை கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு மீதியான காரியங்களை எழுதினாங்களாம். ஏனென்றால் உதாரணத்துக்கு இந்த நிருபம் கொலோசியர்ல வாசிக்கப்பட்ட அந்த இடத்துல கொலோசியருக்கு எழுதுகிறதாவது சேர்த்து வாசிப்பாங்கன்னு சொல்லி. Ils nous disent également que lorsque la lettre est écrite, à la place d'Éphèse, ils mettent des pointillés pour que lorsque cette lettre sera expédiée aux autres églises, à ce moment-là, on va mettre l'église à laquelle la lettre sera envoyée. ஆகவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Donc nous devons bien comprendre ceci. நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு சொன்னால், Ce que je veux vous dire, இன்றைக்கு இந்த முதலாவது வசனத்துல நாங்க முக்கியமான காரியமாக 3 காரியத்தை பார்க்க போறோம். premièrement, dans ce verset, nous allons voir 3 choses. விசுவாசி என்பவன் யார்? Qui sont les fidèles? அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? Comment est-ce qu'ils doivent être? நாம் ஒரு விசுவாசியை இல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவனை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்கிற காரியத்துக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாக தேவன் இன்றைக்கு எங்களோடு இடைப்படுவார். J'espère que le Seigneur parlera avec nous afin que nous puissions comprendre comment sont les autres. வேதத்துல இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கையில இருக்கலாம். நாம் கிறிஸ்தவன் என்றால் யார் என்று விளங்கி வைத்திருக்கிறோம் என்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? Que ce soit dans la vie spirituelle ou dans la vie courante, si je vous demande qui sont les chrétiens, qu'est-ce que vous allez me répondre? ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார் என்றால் எப்படி நம்ம பதில் சொல்றோம்? Qui est un chrétien? யாராவது பதில் சொல்லுங்க. Est-ce que quelqu'un peut me யார் dire? நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லுவோம்? இயேசுவை பின்பற்றுகிறவர் கிறிஸ்தவன். Une personne qui suit le Seigneur Jésus-Christ, c'est un வேற chrétien. எப்படி சொல்லலாம்? Comment vous pouvez me dire? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவன். வேற? Moi, je suis chrétien parce que je suis Jésus-Christ. நாம இப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ பின்பற்றுவதால கிறிஸ்தவன், நாம தேவனுக்கு கீழ்ப்படைகிறதால கிறிஸ்தவன் என்று நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். Nous pensons ஆனா இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போறேன். பாருங்க, முடிவில் உங்களை அறியாமலே நீங்க தேவனுக்குள்ள சந்தோஷப்படுவீங்க. Moi, je pense que je suis chrétien parce que je suis Jésus-Christ, mais aujourd'hui, je vais vous dire quelque chose. ஆதி அப்போஸ்தல காலங்களில கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த சொல்லு வந்த காலங்களை நீங்க அந்த காலத்துக்கு உங்களை நான் கொண்டு போக விரும்புறேன். J'aimerais vous emmener au temps où le mot chrétien est apparu pour la première fois. அவங்க எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க. Ils étaient très peu nombreux. ஆனா அந்த கிறிஸ்தவர்களை குறித்து வேதம் என்ன எங்களுக்கு பதிவு செய்ய வச்சிருக்கு தெரியுமா? அவங்க உலகத்தை கலக்குறவங்க. Que dit la Bible à propos des chrétiens? C'est des gens qui changent le monde. அவங்க அந்த இடத்துல இருந்தாங்களா இருந்தா அந்த இடத்துல இருக்கிற இருளின் அதிகாரம் விளக்கப்பட்டு அந்தகாரத்தின் வல்லமை விளக்கப்பட்டு ஒளியை வீசுகிற பிள்ளைகளாக அந்த இடத்துல இருந்தாங்க. On voit que les chrétiens à cette époque étaient des personnes qui faisaient disparaître l'obscurité et qui étaient la lumière du monde. எந்தெந்த பட்டணங்கள் எல்லாம்
இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவருடைய சுவிசேஷம் போனதோ அந்த பட்டணத்தில் ஆதி காலமாக அவர்கள் பின்பற்றி வந்திருந்த மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்த கிறிஸ்தவர்களாய் அன்று வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். Ces personnes-là étaient des chrétiens qui avaient complètement renoncé à leurs anciennes doctrines et qui se sont attachés entièrement à Dieu. நான் வசனத்தை எடுத்து சொன்னால் நேரம் போயிடும். நான் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் எருசலேம்ல சீசர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். சீசர்களை குறித்து அவர்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு இல்லாவிட்டால் சீசருடைய பிரசங்கத்தை மதியாதவர்கள் என்ன குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்கள் என்றால் உங்களுடைய பிரசங்கத்தினாலே இந்த எருசலேம் பட்டணத்தையே நீங்க நிரப்பிட்டீங்க. Pourquoi est-ce que tout le monde, certaines personnes étaient contre les disciples? Parce que les disciples avaient annoncé la bonne nouvelle de Jésus-Christ et tout le monde était avec eux. அவங்க சொல்லல நாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்க நிரப்பிட்டோம்னு எதிரிகள் சொன்னாங்க. உங்களால நீங்க வாழ்ந்த இடத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபல்யமாயிற்று என்று சொன்னாங்க. Ce n'est pas les disciples qui ont dit que tout le monde avait reçu l'évangile, mais c'est les gens qui étaient contre les disciples qui disaient que toutes les personnes autour d'eux connaissaient l'évangile. அப்ப அவங்கட்ட ஏதோ ஒரு காரியம் விசேஷமான காரியம் ஒன்று அவங்கட்ட இருந்திருக்குது. Alors il y avait quelque chose de précieux en eux. அதனாலதான் அவங்க வாழ்ந்த காலத்துல தேவனுடைய சுவிசேஷம் போன பட்டணங்களில பிரதேசங்களில அவர்கள் மட்டுமில்ல அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. C'est pour ça que partout où les disciples allaient, des choses extraordinaires se produisaient. அது நம்ம இப்ப இருக்கிற மாதிரி லிவிங் காட் மிஷனரி சர்ச் அண்டோ இல்லாட்டி வல்லம வசனம் மிஷனரி சர்ச் அண்டோ இல்லாட்டி ஏதோ சர்ச் அண்டு இருக்கல. À cette époque-là, il n'y avait pas de nombreuses églises. அவங்கள ஸ்தாபனத்தை வச்சு அவங்க பிரபல்யமாக இல்ல. Ils se sont pas devenus de grands disciples à travers leur propre performance. அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை வைத்து மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபல்யமானது. Mais uniquement avec leur vie et avec ceux qui savaient que l'évangile de Dieu a été annoncé. நான் இத சொல்லக்க உங்களுக்குள்ள துடிச்சிருக்க வேண்டும். Quand je vous ai dit ça, il fallait que quelque chose se passe en vous. உங்களுடைய இதயத்துல ஒரு தட்டல் வந்திருக்க வேண்டும். Il fallait que dans votre cœur réagisse. என்ற வாழ்க்கை தரம் அப்படி இருக்கிறது. Comment est-ce que votre vie? நான் எப்படி கிறிஸ்துவை அறிந்து 20 வருஷம் 15 வருஷம் சுவிசேஷம் என்ன நோக்கி வந்து என்ற குடும்ப வாழ்க்கை என்ற சமுதாய வாழ்க்கை நான் வேலை செய்கிற இடத்துல நான் பழகிற இடத்துல என்ற வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? Comment est-ce que ma vie quand je vais au travail, quand je suis à la maison, quand je suis avec les autres? இந்த விதத்துல மட்டுமே இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எங்கள் மூலமாக நாங்கள் வாழ்கிற பிரதேசங்களில உங்களுடைய சொந்தங்கள்கிட்ட நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அறிமுகமான நண்பர்கள்கிட்ட அந்த மேன்மையான சுவிசேஷம் செல்ல வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் தரம் ஆதி அப்போஸ்தல சபையில இருந்த சீசர்களுடைய வாழ்க்கையின் தரத்துக்கு மாற்றப்பட வேண்டி இருக்கிறதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. Il ne faut pas oublier que si vous voulez que les autres ou les membres de votre famille, les proches reconnaissent que l'évangile habite en vous, il faut que vous arriviez au même niveau que les disciples dans les temps anciens. நான் இதை ஆக்ரோஷமா கலைக்கிறதுனால நான் வேதனையோட உங்கள் மத்தியில கலைச்சு கொண்டிருக்கிறேன். Je parle avec vous avec une tristesse. என்ற வாழ்க்கை ஒருவரை பாதிக்கல ஆண்டவரே. Parce que je dis que ma vie n'a pas impacté une autre personne. என்ற பார்வை ஒருவரை தொடல ஆண்டவரே. Mes regards n'ont pas impacté une personne. என்ற குடும்ப வாழ்க்கை ஒருவர் என்ன பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லல ஆண்டவரே. Parce qu'une personne ne m'a pas regardé, il m'a pas dit il faut que je vis comme toi. நான் மற்றவர்களோடு பழகுற விதத்தை வச்சு இப்படித்தான் ஆண்டவரே மற்றவர்களோடு பழக வேண்டும் என்று மற்றவன் பேசல ஆண்டவரே. Parce qu'aucun autre homme est venu vers moi et m'a dit il faut que j'agisse et je me comporte comme toi. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சுவிசேஷம் நான் எப்படி எபேசுல இந்த சுவிசேஷம் பிரபல்யமானது ஒரு சாதாரணமான ஒரு நல்ல சூழ்நிலையில பவுல் அங்க போகையில உங்களுக்கு காட்ட போறேன். அப்ப பாருங்க எப்படி இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி. Regardez et comprenez à quel point l'évangile a changé la vie des hommes.
மூன்று காரியங்களை நான் காட்டப் போகிறேன். முதலாவது வசனத்திலே இருந்து ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்துவை உடையவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். Je vais vous montrer à travers la parole de Dieu comment doit se comporter un chrétien. முதலாவது அவன் பரிசுத்தவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Premièrement, on voit qu'il est appelé comme étant un saint. முதலாவது அவன் பரிசுத்தவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Premièrement, on dit qu'un chrétien c'est quelqu'un qui est saint. ஆனா நான் பின்னுக்கு இருந்து முன்னுக்கு போற பாருங்க. எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது கடைசியா சொல்லப்படுது. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. Il est écrit aux saints qui sont à Éphèse et aux fidèles en Jésus-Christ. சரி, பரிசுத்தவான் யாரு? Qui sont les saints? எல்லாரும் சொல்லுங்க, யார் பரிசுத்தவான்? Qui sont les saints? தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவன். Quelqu'un qui a été sanctifié par le sang de Jésus-Christ. இல்ல, நான் வந்து இதை தெரிஞ்சிட்டு உங்களை குற்றப்படுத்த இல்லை. தயவு செய்துகளுங்க, நாம சேர்ந்து நாம கற்றுக்கொள்ள போறோம். யார் பரிசுத்தவானுக்கு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு களவெடுக்காதவன், பொய் சொல்லாதவன், ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ்றவனை இந்த உலகம் பரிசுத்தவான் இல்லாவிட்ட ஒரு தேவன் அறிஞ்ச வட்டாரத்தில் பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. On voit que quand on dit ça, nous, on a tendance à comprendre que c'est quelqu'un qui ne ment pas, qui ne vole pas et qui a une bonne conduite dans sa vie. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தவான்களுக்கு என்று வருகிற மூல மொழியில் அதாவது கிரேக்கத்தில் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Mais la signification, la réelle signification du mot saint, பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லாவிட்டால் அவன் வித்தியாசமாய் வாழ்வதற்கென்று முன்குறிக்கப்பட்டவன். c'est quelqu'un qui a été séparé, c'est-à-dire une personne qui a une conduite différente. இன்றைக்கு நீங்க யார் என்று சொன்னா நீங்க பரிசுத்தவான். எப்படி பரிசுத்தவான் என்றால் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Aujourd'hui, vous tous, vous êtes des saints, c'est-à-dire des personnes qui ont été séparées. வித்தியாசமாய் வாழ்வதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள். Vous avez été prédestinés pour vivre une vie différente. எந்தெந்த சூழ்நிலையில எங்களோட வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க வேணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். À chaque fois que vous rencontrez des difficultés, des problèmes dans votre vie, vous devez toujours avoir ce verset, c'est-à-dire que vous êtes séparés du monde. நான் ஒரு வித்தியாசமான வாழ்வு வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவன். Que j'ai été appelé pour vivre une vie différente. ஆனா இன்னைக்கு பாருங்க எங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குதா? Mais regardez aujourd'hui, est-ce que votre vie est ainsi? 99% காரியம் நாம் இந்த உலகத்தோடு ஒத்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Aujourd'hui, à 99%, nous sommes en train de faire ce qui est dans le monde. அதான் இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான், ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன், வித்தியாசமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற அந்த சத்தியம் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. C'est pour ça qu'aujourd'hui, nous n'arrivons pas à vivre une bonne vie en tant que saints. ஆகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சத்தியத்தின் மேன்மையை நீங்க உணர்வீர்களா இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த உலகத்தோடு வாழ்வதற்கு அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். Si vous comprenez la grandeur du pourquoi vous avez été séparés du monde, alors vous ne vivrez pas selon le monde. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பவுல் கொலோசியருக்கு அவர் எழுதுறார். எப்படி என்று பார்க்க போறோம். கொலோசியர் 1:13 எடுத்துக்கொள்வோம். On voit que dans Colossiens, Paul explique de manière approfondie. Colossiens 1:13. Colossiens 1, verset 13. Qui nous a délivrés de la puissance des ténèbres et nous a transportés dans le royaume du Fils de son amour. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கே எங்களுக்கு ஸ்தோத்திரம் வருதில்ல வாயில. ஏன் நம்ம ஒரு ஆள் பாடி ஸ்தோத்திரம் சொன்னா தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று வைப்ரேஷன் செய்யறது போல உணர்கிறோம் தெரியுமா? நீங்க அந்த பிரித்தெடுத்தலை உண்மையாக நீங்க என்ன அறிஞ்சு கொள்ள இல்லாவிட்டா இன்னும் அதில் மேன்மையை புரிஞ்சு கொள்ள இல்லை. Pourquoi est-ce que vous n'arrivez pas à glorifier le nom du Seigneur? C'est parce que vous n'avez pas encore vraiment compris pourquoi vous avez été séparés. கொலோசியருக்கு பவுல் இன்னொரு விதத்தில் எழுதுறார் பாருங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி
Paul dit à délivrer de la puissance des ténèbres. தேவ பிள்ளைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உங்களையும் என்னையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கினார். Aujourd'hui, la Bible dit que nous avons été délivrés de la puissance des ténèbres. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினார். Nous avons été délivrés de la puissance des ténèbres. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியவருமாய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். Et nous a transportés dans le royaume du Fils de son amour. அப்ப பிதாவா எங்களை என்ன செய்திருக்கிறாரு? குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நானும் நீங்களும் வருவதற்கு அவர் தாயின் கற்பத்தில் நீங்க உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். Le Seigneur nous a prédestinés avant la naissance, avant notre naissance, pour que nous soyons transportés dans le royaume du Fils de son amour. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. Vous n'êtes pas des gens. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய முன்குறித்தல்ல நீங்க கொஞ்சம் உங்க ஆவில உணர்ந்து கொள்ளுங்க. கற்பத்தில் உருவாகுக்கு முன்ன பிதா தெரிஞ்சு கொண்டார். அப்படி தெரியுமா? ஒரு தாயின வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்குமா இருந்தா யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சித்தம் ஒன்றும் இல்லை. Lorsqu'un enfant est dans le ventre de sa mère, l'enfant n'a pas encore de volonté. தாய் உண்ணுற உணவால அந்த பொக்குள் கொடி போல போகிற அந்த உணவால அந்த பிள்ளையோட உறுப்புகள் வளருது. À travers sa mère, l'enfant grandit. பிள்ளைக்கு ஒரு சித்தமே இல்லை. Il n'a aucune volonté. அது உள்ள இருந்து காலக்காய் சும்மா ஆட்டெல்லாம் படிய அந்த சித்தத்தை சொல்ல முடியாது. Il peut bouger ses mains, ses pieds dans le ventre de sa mère, mais il n'a aucune volonté. வேதமே அதை சொல்றது தெரியுமா? Pourquoi la Bible nous dit cela? நாங்க தாயின் கற்பத்துக்குள்ள இருக்கைகளே முதலே தேவன் தெரிஞ்சு கொண்டாருன்னா எங்களுக்கென்று எங்களை குறித்த சித்தம் எங்களுக்கு வெளிப்படாத போதே தேவன் என்னையும் உங்களையும் குறித்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். Lorsque nous étions dans le ventre de nos mères, le Seigneur auparavant nous a prédestinés, nous a déjà mis nos volontés en nous. அது என்ன சித்தம் தெரியுமா? Quelle est cette volonté? இருளின் அதிகாரத்திலே இருந்து, De la puissance des ténèbres, அந்தகாரத்தின் வல்லமையிலே இருந்து de la puissance de l'obscurité. நீங்கள் விடுதலையாகிறது மாத்திரமல்ல, Non seulement il nous a délivrés, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். mais nous avons été transportés dans le royaume du Fils de son amour. ஆகவே உங்கள் துதிகளை இயேசுவின் மூலமாய் பிதாவுக்கு செலுத்துங்கள். Donc c'est à travers Jésus-Christ que vous devez adorer. சகல காரணத்துக்கும் ஆதியிலே தேவன் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். C'est pour cela que dès le commencement, on vous a expliqué tout ceci. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து தன்னுடைய இரத்தத்தை ஜீவனை கொடுத்து எங்களுடைய பாவத்தை மன்னித்தார். Jésus-Christ est mort sur la croix pour nos péchés, il a pardonné nos péchés. அது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். Mais c'est la volonté du Père. ஆகவேதான் ஆராதனை நடுமையம் இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் C'est pourquoi même si le centre de notre louange c'est Jésus-Christ, நாம் செலுத்துகிற துதிகளும் ஸ்தோத்திரங்களும் இயேசுவின் மூலமாய் பிதா ஒருவருக்கே உரியது. et la louange et les adorations que nous faisons à travers Jésus-Christ, c'est pour le Père. உங்களை குறித்த சித்தம் யார் கொண்டு வந்தது? Qui vous a donné cette volonté? பிதாவாகிய தேவன். C'est le Père. உங்களுக்கு எப்படி உருவம் இருக்க வேண்டும் என்று ஒரு உருவத்தை கொடுத்தது யாரு? Qui vous a donné une forme? பிதாவாகிய தேவன். C'est le Père. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சித்தத்தை வெளிப்படுத்தினது யாரு? Celui qui vous a donné une பிதாவாகிய volonté, தேவன். c'est le Père. ஆகவே தேவன் அந்த நினைத்த சித்தத்தை ஆதாம் ஏவாள் இழந்து தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் குலைத்தபடியினாலே, Mais parce que Adam et Ève n'ont pas compris la volonté de Dieu, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி il a envoyé son Fils unique எங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி et il nous a délivrés de la puissance des ténèbres. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். Et nous avons été séparés pour entrer dans le royaume du Fils de son amour. நீங்க யாரு? Qui êtes-vous? பரிசுத்தவான்கள். Des saints. நீங்க யாரு? Qui êtes-vous? வேறு Vous பிரிக்கப்பட்டவர்கள். avez été séparés. நீங்க யாரு? Qui êtes-vous? வித்தியாசமான வாழ்வு வாழ்வதற்காக தேவனால் Vous முன்குறிக்கப்பட்டவர்கள். avez été prédestinés pour vivre une vie différente. 1 யோவான் 5:18 பார்ப்போம். 1 Jean 15, 1 யோவான் 5:18 1 Jean 5, verset 18. வாசிங்க. 1 யோவான் 5:18. Nous savons que quiconque est né de Dieu ne pêche point, mais celui qui est né de Dieu se garde lui-même et le malin ne le touche pas. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. தேவனால் பிறந்த அவனும் பாவம்
அறிந்திருக்கிறோம். யோவான் சொல்றாரு, யோவானுக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு தெரியுமா? நானும் நீங்களும் தேவனால பிறந்திருக்குமா இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். அதை நீங்க எப்படி விளங்கிக் கொள்ள வேணும்டா, எப்படி விளங்கிக் கொள்ள வேணும்டா, பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுடைய எண்ணத்திலேயே வராது. Celui qui a été né à travers Dieu se garde lui-même et le malin ne le touche pas. Ça veut dire que même l'envie de pécher ne doit pas être en celui qui est né de Dieu. இந்த அறிவு உங்களுக்கு இருக்கா? Est-ce que vous avez cette connaissance? வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், சிறுவர்களா இருக்கலாம். நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா, நான் பரிசுத்தவானாய் வேறு பிடிக்கப்பட்டிருக்கிறேனா? Que ce soit les grands, que ce soit les petits, les jeunes, est-ce que vous savez que vous êtes séparés de Dieu? பாவம் செய்யவானுக்கு ஒரு விருப்பம் எனக்குள்ள இருக்காது. Une personne qui a été séparée pour Dieu n'a pas l'envie de pécher. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள போகலாம், அது நீங்க விரும்பி செய்திருக்க மாட்டீங்க. Certes, parfois, nous sommes tentés et nous tombons dans le péché. அதோட தொடர்ந்து எழுதுறார், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். Mais il écrit ensuite se garde lui-même. அதோட தொடர்ந்து எழுதுறார், பொல்லாங்குகள் அவனை தொடான். Et le malin ne le touche pas. பாத்தீங்களா, இவ்வளோ ஒரு வெளிப்பாடான வசனம். இந்த வசனத்தை நான் இப்படியோதான் வாய்ச்சிருக்கிறேன், எனக்கு இந்த அறிவு இல்லை. இன்னைக்கு நான் இதை தியானிக்கிற பொழுது எனக்கு அப்படி என் எண்ணத்துக்குள்ள தேவன் போட்ட ஒரு வசனமா இருந்தது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாமல் அழைத்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அது மட்டுமல்ல, பொல்லாங்கன் அவனை தொடான். ஏனென்று சொன்னா, நாங்க பொல்லாங்கனுடைய ராஜ்யத்துல இருந்துதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். Au départ, quand je lisais ce verset, je ne comprenais pas, mais par la suite, j'ai compris que celui qui est né de Dieu se garde lui-même et le malin ne le touche pas. Ça veut dire qu'au départ, quand nous sommes nés dans le monde, mais par la suite, Dieu nous a séparés du monde. அதனாலதான் தைரியமா யோவான் எழுதுறான், நீங்க தேவனால பிறந்திருப்பீர்களா என்றால், பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் பாரு, ரட்சிக்கப்பட்டிருந்தால். இதெல்லாம் ஒரே வார்த்தை, இதை நீங்க குழப்பக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருந்தா பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுவாருல்ல, உண்மையான தேவனால ஒருவன் பிறந்திருப்பான் இருந்தா அவன் பாவம் செய்ய மாட்டான். Si quelqu'un est né de Dieu, alors il ne péchera pas. 19வது வசனத்தை பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ள வேண்டியது. Regardons le verset 19. அதே வசனம் 1 யோவான் 5:19. Nous savons que nous sommes de Dieu et que le monde entier est sous la puissance du malin. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது அறிவு நமக்குள்ள இருக்குது. பாருங்க, யோவான் சொல்றாரு, நாம தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் இந்த உலகம் எதுக்குள்ள இருக்குதா? பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன எபேசியர்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த மாமிசம், உலகம், இந்த பிசாசு. Aujourd'hui, dans le livre d'Éphésiens, nous étudions le monde, la chair et le Satan. இந்த மாமிசம், இந்த உலகத்தையும் பிசாசு தன் கைக்குள்ள வச்சிருக்கிறான். Le Satan a entre ses mains la chair et le monde. ஆனா எங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாய். Mais la Bible dit que nous avons été séparés de la puissance de l'obscurité. இந்த உலகம் பொல்லாங்குள்ளதா இருக்குது. Le monde est dans le malin. பிரச்சனை வருது. Nous avons des difficultés. தீமையான இச்சை வருது. Des mauvaises choses arrivent nous. ஆனா இவ ஒவ்வொன்றும் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் விரும்பி செய்ய மாட்டான். Mais celui qui est né de Dieu ne fera pas ces choses avec en éprouvant un plaisir. அப்படி அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் சொல்லுவாங்க, வெயிலில் ஒரு புழுவை போட்டு எப்படி துடிக்குமோ அதே போல துடிச்சு எப்படியாவது வழியில வரணும் என்று அவன் தன்னை விட்டுக் கொடுக்கிறவனாக இருப்பான். Mais celui qui est réellement sauvé ne restera pas définitivement dans le péché, mais trouvera une solution, un moyen d'en sortir. அதனாலதான் இன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் இதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கலாம். Aujourd'hui, nous allons voir le peuple d'Israël. ஏன் நான் அந்த வேறு பிரித்தலை காட்டுறதுக்கு நான் இஸ்ரவேலை ஆரம்பத்தில் சொன்னேன்டா, Pourquoi est-ce que je vous parle d'Israël concernant la séparation? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ளைக்க எத்தனையோ ஜாதிகள் அந்த தேசத்தில் இருந்தாங்க. Lorsque Dieu a prédestiné le peuple d'Israël, il y avait plein d'autres nations autour d'eux. தேவன் தெரிந்து கொண்ட உடனே அந்த தேசங்களில இருந்த மெசொப்பொத்தேமியா என்கிற அந்த தேசம், இப்பொழுது இஸ்ரவேல் என்கிற அந்த நாடாக இருந்தது. ஆரம்பத்தில் மெசொப்பொத்தேமியா
பட்டணமாக இருந்தது பெரியதா. இஸ்ரவேல் தேசத்தை தேவன் வேறு பிரிக்க அந்த தேசத்துல எத்தனையோ ஜாதிகள் இருந்தது. Lorsque Dieu a séparé le peuple d'Israël uniquement à lui, il y avait plein d'autres nations qui étaient tout autour du peuple d'Israël. முழுவதும் தேவன் தூண்டிச்சார். Le Seigneur a puni toutes les autres nations. அவங்களோட பழக்க வழக்கத்துல மாற்றத்தை கொண்டு வந்தார். Il a changé leur conduite. அவங்க எதை பின்பற்ற வேண்டும் என்று நியாயப்பிரமாணங்களை கொண்டு வந்தார். Il a donné la loi pour que le peuple d'Israël se comporte correctement. சட்டதிட்டங்களை கொடுத்தார். Il a donné des règles et des lois. என்னத்தை புசிக்க வேணும் புசிக்க கூடாது என்று சொல்லுகிற உணவு சட்டத்தை கொடுத்தார். Il a également dit ce qu'il devait manger et ne pas manger. இதெல்லாம் நீங்க லேவியர் ஆகமத்துல பார்க்கலாம். ஒரு முறை நீங்க வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜூதர்களுக்கு தேவன் கொடுத்த சட்டங்கள் என்னன்னு சொல்லி. Si vous lisez le livre Lévitique, vous comprendrez quelles sont les règles qui ont été données aux Juifs. அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஜூதர்களுடைய வாழ்விலும் பெரிய ஒரு வித்தியாசத்தை அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் பார்த்தார்கள். Et le peuple qui habitait à ce moment-là voyait que les peuples d'Israël se comportaient d'une manière différente par rapport à eux. பழைய ஏற்பாட்டுல பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க பரிசுத்த ஜனங்கள். Dans l'Ancien Testament, il est dit que le peuple d'Israël c'est un peuple saint. அவர்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Que c'est un peuple de sacrificateurs. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. C'est une nation qui a été prédestinée. அவர்கள் வினோதமான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Que ce sont un peuple différent. பிலேயாம குறித்து நீங்க பார்த்துருக்கீங்க. பிலேயாம சபிக்க சொல்லேங்க பாலாக் ராஜா கூப்பிட்டு பிலேயாம் நேரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன சொன்னோம் தெரியுமா? இவங்க இருக்கிற அந்த கூடார அமைப்பை பார்த்தாலே அவங்க அழகும் அவங்கள எனக்கு சபிக்க வரையில அவங்கள ஆசீர்வதிக்கத்தான் வருகிறது. அப்படியான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததி அவங்க. Le peuple d'Israël c'était un peuple qui était béni et tous les autres peuples quand ils voyaient ça, ils avaient envie de bénir. இப்படியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். C'est ainsi que le peuple d'Israël a été appelé. அவர்கள் உலகத்தில் இருந்தார்கள். Ils étaient dans le monde. ஆனால் அவர்கள் பிரிந்திருந்தார்கள். Mais ils étaient séparés. உலக சட்டங்கள் இருந்தது. Il y avait des lois dans le monde. ஆனால் உலக சட்டத்தை மதித்தார்கள். அது மட்டுமல்ல தேவன் கொடுத்த சட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார்கள். Ils ont non seulement obéi aux lois qui étaient dans le monde, mais également obéi aux règles que le Seigneur a fixées. யோசேப்பு துவக்கேக்க உங்களுக்கு ஓய்வு நாள் நாளை பற்றி சொல்லிச்சு. Lorsque le frère Joseph a commencé le culte aujourd'hui, il a dit un verset. உங்களுக்கு தெரியுமா ஓய்வு நாள ஒரு ஜூதன் கூற மாட்டான். Que c'est un jour de repos. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் இதை வைராக்கியம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம். Combien d'entre vous vous expliquez c'est quoi le jour de repos? அதை விளங்கப்படுத்துறதுனால எனக்கு அரமணத்துக்கு மேல ஒரு ஓய்வு நாளை பற்றிய காரியங்களை தாங்கி கொள்றது. Pour que vous compreniez pourquoi ce jour est un repos, il me faut au moins un quart d'heure pour vous expliquer. தேவனுடைய படைப்புல நீங்க பாருங்க முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நாலாம் நாள், அஞ்சாம் நாள், ஆறாம் நாள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு சிருஷ்டிப்பின் நாட்களை எழுதி வச்சிருக்கிறார் வேதத்துல. Dans la Bible sont marqués les jours de création où Dieu a créé des choses. ஒரு வார்த்தை சொன்னாலே பார்க்கிறோம் கடல் அப்படியே அடங்கிட்டு பார்க்கிறோம். Il a dit un mot, on voit que la mer s'est séparée. குஷ்டரோகி குணமானான்னு பார்க்கிறோம். On voit que le lépreux a été guéri. ஆனா ஆரம்பத்துல ஆதியாகமத்துல தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தன்னுடைய ஜனங்களுக்கு 24 மணித்தியாலம் உள்ள ஒரு நாள்ல ஒவ்வொரு காரியம் சிருஷ்டிக்கப்பட்டதை எழுதி இருக்கிறார். Dans la Bible est écrit quelles sont les choses ont été créées quel jour. 6 நாளுக்குள்ள எல்லாம் சிருஷ்டித்த பின்பு வேதம் சொல்லுகிறது 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், அதை வேறு பிரித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை ஆசீர்வதித்தார். On voit que les 6 jours le Seigneur a créé toutes choses et le 7e jour le Seigneur s'est reposé et il a béni. மறுபடியும் அந்த சொல் வரது பாருங்க, அதை பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். Le Seigneur a sanctifié et a béni. பரிசுத்தப்படுத்தினார் என்ன? வேறு பிரித்தார். Que veut dire sanctifier? C'est séparer. வேறு பிரித்த தேவன் அதை ஆசீர்வதித்தார். Le Seigneur qui a séparé a aussi béni. அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல நாம கூடி இருக்கிறோம் என்று சொன்னா இது தேவனுடைய நோக்கத்தை
வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க கூடி இருக்கிறீங்க. Aujourd'hui, si vous êtes rassemblés ici dans l'église, c'est pour réaliser la volonté de Dieu. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பல்ல. C'est pas une découverte de l'homme, ஆதியிலே தேவன் mais au commencement Dieu, தேவனே இந்த உலகத்தை சிருஷ்டித்து 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு. Dieu même a créé le monde, a dit 6 jours tu vas travailler, le 7e jour tu te reposes. அதுல பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லக்கூடிய அர்த்தத்தை நாங்க இன்னும் ஆழமா பார்ப்போமா இருந்தா 6 நாள் வேலை செய்து நாம இரவுல நெத்திர கொள்றோம், உங்களோட சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல். Les 6 jours nous travaillons et la nuit nous nous reposons. ஆனா உங்களோட ஆவிக்கும் ஆத்மாவுக்குமான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக 7வது நாளிலே நீங்கள் ஓய்ந்திருந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் தேவனை நோக்கி அவரை துதித்து மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்குமான இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த நாளில ஒரு பனி இறங்கி ஒரு புல்லில சேர்ந்து ஒரு துளியா தெரிகிறது போல ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை வருகிற பொழுது உங்கள் ஆத்மாவுக்குள்ள அது ஒரு பனியை போல இறங்கி கொண்டே இருக்கிறது. Mais pour que votre âme et votre esprit soient vivifiés, le Seigneur a permis le 7e jour de vous bénir. அது உங்களுக்கு தெரியாது. Mais ça, vous ne savez pas. ஆனா அப்படியே பார்த்தா புல்லுக்கு மேல ஒரு பனித்துகள் இருக்குமே, அந்த துகள் ஒரேடியா வந்ததல்ல, அது இரவிலே இருந்து வந்து சேர்ந்தது போல உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உங்களோட ஆத்மாவை தேற்றத்தக்கதாக மிகுதியான 6 நாளுக்கு தேவையான அந்த பலத்தை சரீரத்துக்கு மாத்திரமல்ல உங்களோட ஆத்மாவில பலத்தை தருகிற நாள் தான் ஓய்வு நாள் என்றதை நீங்க மறந்து போக. Mais le 7e jour, c'est un jour de repos où le Seigneur va vous donner la force de pouvoir continuer à travailler encore les 6 prochains jours. அப்ப வேறுபிரிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவானாகிய எனக்கும் உங்களுக்கும் ஓய்வு நாள் முக்கியமானது. Donc si nous avons été séparés, le 7e jour de repos est un jour qui est important pour nous. ஜூதர்கள் சனிக்கிழமை வைக்கிறார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாள், அது பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளை நாங்கள் ஞாயிறா வைத்திருக்கிறபடினால, ஞாயிறு எங்களுக்கு லீவு தருகிறபடினால அதை நாங்கள் ஓய்வு நாளாக வைத்திருக்கிறோம். Les Juifs font le culte le samedi, mais nous, le Seigneur Jésus-Christ s'est ressuscité le 7e jour, alors nous venons le 7e jour pour louer notre Seigneur. அப்ப இந்த நாட்டுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஞாயிறு ஆராதனை இல்லை, நாங்க இனி திங்கள் தான் ஆராதனை வைக்க போறோம்னு சொன்னா நாங்க திங்கட்கிழமை வந்து ஆராதிப்போம். Mais si là, aujourd'hui on nous dit qu'il ne faut pas louer un dimanche, mais vous pouvez louer un lundi, alors nous viendrons louer un lundi. அது என்ன சத்தியம் இருக்கிறது? ஒரு நாள் நாம் தேவனோடு எங்களை அர்ப்பணிச்சு எங்களோட வாயினால் அவரை துதிச்சு, ஏன் துதிப்பீங்க தெரியுமா? இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அன்பின் குமாரனுடைய ராட்சியத்துக்குள்ள எங்களை சேர்த்திருக்கிறாரு. அந்த நன்றியால இன்றைக்கு நான் தேவனை துதிக்க போகிறேன். Mais nous venons à l'église pour louer le Seigneur parce que nous venons le remercier de nous avoir délivrés de la puissance des ténèbres et de nous avoir prédestinés et séparés du monde. ஆகவே இந்த பிரித்தெடுக்கிற அந்த வாழ்வு என்கிறத ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில். Mais le mot séparé, c'est un mot très important. இந்த உலகத்துக்கும் தேவனை அறியாத ஜனங்கள்ல இருந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்வுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். Parce que nous avons été appelés à vivre une vie différente des gens qui sont dans le monde. அதனால தான் நாங்கள் சொல்றது, இந்த பாரம்பரியமா நீங்க பார்க்கிற காரியங்கள், நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றது, இந்த காரியம் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்குள்ள உனக்கு சம்பந்தம் இல்லை. Mais nous sommes des personnes qui ont été séparées du monde. Donc les choses du monde, nous ne devons pas nous attacher. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, தேவன் அனுமதித்த காரியம், இந்த பில்லி சூனியம் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றதை பார்க்கிறது, அவன் தன்னை ஜனங்களை இல்லாதபடிக்கு அருள்கொண்டு போவானான்னு தேவன் சொல்றார். On voit que le peuple d'Israël, le Seigneur détestait lorsque le peuple d'Israël commettait des idolâtries. இன்றைக்கு நீங்க எத்தனை பேருக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க? Combien de personnes vous avez peur? உங்களுக்கு பயத்துக்கு என்ன தெரியுமா காரியம்? Pourquoi vous avez peur? பாஸ்டர் சொல்றதை பார்த்தா நீங்க ரட்சிக்கப்படல. Parce que si on regarde après la Bible, vous n'avez pas encore été sauvés. இல்ல, பவுலுடைய இறையில்ல சொன்னா நீங்க இருளின் அதிகாரத்துல இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுக்கல அழைக்கப்படல. C'est-à-dire que d'après Paul, vous n'avez pas encore été délivrés de la puissance du ténèbre et vous n'êtes pas encore entrés dans le royaume de Dieu. நீங்க பயப்படக்கூடாது. Vous ne devez pas avoir peur. பயப்பட வேண்டியதே இல்லை. Vous n'avez pas besoin d'avoir peur. இந்த உலகம் பொல்லாதவனுக்குள்ள இருக்கிறது. Parce que certes le monde est dans le malin. ஆனா நீ வேறு பிரிக்கப்பட்டது.
mais vous avez été séparés. நீ பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறது. Lorsqu'on vous dit que vous êtes நீ இந்த saints, அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. parce que vous avez été prédestinés pour vivre une vie sainte. உங்களோட வாழ்க்கையில மற்றவர்கள் தான் உங்களை பார்த்து பயப்பட வேண்டுமே ஒழிய நீங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. Vous n'avez pas besoin d'avoir peur, c'est les autres qui doivent avoir peur en vous voyant. ஒரே ஒருவருக்கு முன்பதாக தாழ்மையோடு பயப்பட வேண்டும். எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்த பிதா தன்னுடைய குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்து என்னை மீட்டார். அவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே நான் பயப்பட வேண்டும், என்னை விட்டு கொடுக்க வேண்டும். அதை விட வேற எந்த காரியத்துக்கும் நீங்க பயப்படவே கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். Vous devez seulement avoir une crainte concernant la parole de Dieu pour pouvoir obéir et faire selon la parole de Dieu. Mais vous ne devez pas avoir peur en voyant le monde. நான் சொல்ல வந்த காரியத்தையே சொல்லி முடிக்க இல்லை. ஆனா கலாத்தியர்ல வேற விதமா சொல்றார் பவுல். கலாத்தியருக்கு இருக்கும் பாருங்க. கலாத்தியர் 1:4 பார்த்து சரியா 3:30 முடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. இது பழங்கள் உண்டு. 7 நிமிஷம் இருக்குது. ஏன் கலாத்தியரா இருக்கலாம், எபேசியரா இருக்கலாம், கொலோசியரா இருக்கலாம், பவுலுடைய உரையில் கருத்தை பாருங்க. ஏன்னா பவுல் சாதாரணமா இதை கொண்டாடுங்க. நீங்க உங்களோட வாயிலிருந்து துதி பிறக்கணும் எப்படி தெரியுமா? நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் சேர்க்கப்பட்டவன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களோட இருதயத்தில் நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு சத்தியத்தை இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். இதைத்தான் எபேசு ஜனங்கள் கொண்டாடினாங்க. நாங்க அதை பார்க்க டைம் கிடைக்காது. கலாத்தியரை பார்த்துட்டு நாங்க காரியத்துக்குள்ளே போவோம். கலாத்தியர் 1:3-4. Galates 1, versets 3 et 4. Que la grâce et la paix vous soient données de la part de Dieu, le Père, et de notre Seigneur Jésus-Christ, qui s'est donné lui-même pour nos péchés, afin de nous arracher du présent siècle mauvais, selon la volonté de notre Père, de notre Dieu et Père. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கள் மேல இருக்கிற விருப்பத்தினால அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Jésus-Christ s'est offert non pour nous, mais pour la volonté du Père. கலாத்தியர்ல 1:3 எழுதுறார். பவுல் ஸ்தோத்திரம் சொல்றார். பாருங்க, பவுல் சொல்லி போட்டு 4வது சொல்றார், 3வது சொல்றார், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன்னா அப்படி கூட வாழ்த்துறதுன்னா அடுத்த வசனம் சொல்றார், மாத்துங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. எப்பொழுது இருக்கிற நான் சொன்னேன், இந்த உலகம் எதுக்குள்ள இருக்கிறது? பிசாசு ஆளுகைக்குள்ள இருக்கிறது. ஆகவே மாமிசம் யாருக்குள்ள இருக்கிறது? பிசாசு ஆளுகைக்குள்ள இருக்கிறது. அதைத்தான் அவர் கலாத்தியருக்கு எழுதுவார். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. On voit dans la Bible que le monde et tout ce qui l'entoure est dans le malin, dans le diable. Mais c'est pour nous délivrer de ceci. அப்ப இந்த எப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பிலிருந்து விடுதலையாக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவும் விரும்பி வரல. இயேசு கிறிஸ்துவும் என் மேல வைச்ச அன்பினாலே இல்ல, பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ, உங்களை உருவாக்கி இருக்கிற இந்த தேசத்துல அவங்க வாழ்றாங்க, இவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் போகணும், இவங்களை குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஆதியிலே தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததும் இயேசு விரும்பி இல்லை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். Si Jésus-Christ est arrivé sur la terre et s'est sacrifié pour nos péchés, ce n'est pas parce qu'il nous aime, mais c'est parce que c'était la volonté du Père. 5வது வசனம் சொல்லுகிறது, Le verset 5 dit, அவருக்குள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்றது, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று பவுல் சொல்றார். Dans le verset 5, Paul dit, à qui soit la gloire au siècle des siècles. Amen. அப்ப நம்ம சகல மகிமையும் கனத்துக்கும் பார்த்ததா இருக்கிறார் பிதாவாகிய தேவன்.
யார் மூலமாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். Nous avons été prédestinés dans l'amour de Jésus-Christ afin qu'à travers lui nous puissions louer, adorer Dieu le Père. இன்றைக்கு ரெண்டு காரியத்தை உங்க இதயத்தில் நீங்க எடுத்துக்கொண்டு போங்க விட்ட போகிறீங்க. J'aimerais que vous appreniez deux choses. மீட்பின் நோக்கம் தேவன் எங்களை மீட்டதன் நோக்கம் என்ன? Pourquoi est-ce que le Seigneur nous a sauvés? எதிலிருந்து மீட்டிருக்கிறார்? Il nous a sauvés de quelle ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்ற காரியம் எனக்கும் சேர்த்து தேவன் என்னை எதிலிருந்து மீட்டிருக்கிறார்? D'où est-ce que le Seigneur m'a sauvé? இப்பொழுது இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிறபடி பொல்லாங்கனுடைய ராஜ்யத்தில் இருந்து இருளின் ராஜ்யத்தில் இருந்து எங்களை மீட்டிருக்கிறார். Le Seigneur nous a délivrés de la puissance des ténèbres. மூட்ட தேவன் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை இணைத்திருக்கிறார். Le Seigneur qui nous a délivrés, il nous a rattachés avec Jésus-Christ. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பயப்படாத படிக்கு ஸ்தோத்திரத்தினாலே ஜெபத்தினாலே எந்த தேவையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமா நாம் பிதாவை நோக்கி கேட்கவும் இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராய் எங்களோடு பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் எங்களோடு இருந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நாம் சபையாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Nous avons été rassemblés dans cette église afin que nous puissions vivre une vie victorieuse dans le Seigneur Jésus-Christ, afin que nous puissions louer, l'adorer. எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு பிரிவு ஜனங்கள் தான் எங்களோட கண்ணுக்கு முன்னே நிற்க வேணும். தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள். Il y a deux personnes, c'est les personnes qui connaissent Dieu et les personnes qui ne connaissent pas Dieu. எப்பொழுதும் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை அறியாதவன் அவன் பிசாசின் பிடிக்குள்ளாகவும் மானிசத்துக்குள்ளாகவும் அவன் தன்னுடைய சுய சித்தத்தை செய்யாதபடிக்கு அவன் ஒருவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறான். Il faut comprendre que les gens qui ne sont pas été sauvés vivent dans la chair et dans leurs propres désirs, c'est-à-dire dans les désirs de l'ennemi. ஆனால் நானும் நீங்களும் இப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் உட்பட்ட நாங்கள் எங்களுக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராய் நடக்கிறதற்கு எங்களுடைய சுயபலத்தில் அல்ல, எங்களுடைய முயற்சியிலே அல்ல, பரிசுத்தாவியாகிய தேவன் எனக்குள் வாழ்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிகிற பொழுது என்னை பரிசுத்த பாதையிலே நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Le Seigneur nous a séparés du monde afin que nous puissions vivre une bonne vie avec l'aide du Saint-Esprit. வரும் நாட்களில் இந்த வித்தியாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்து வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வார். J'espère que le Seigneur nous aidera à nous vivre de cette manière. நாம் ஜாபகம் அடைந்திருந்த தேவ சமூகத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், டீனேஜ் பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த இடத்துல நான் தமிழில் சொல்ல மகள் பிரெஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. அரை மணித்தியாலம் தான் மெசேஜ் போயிருக்கு. La parole de Dieu a été faite en 30 minutes. உண்மையிலேயே இது போதாது. Mais ce n'est pas suffisant. நான் அரை மணித்தியாலம் சொன்னதை இவங்க அரை மணித்தியாலம் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தை அரை மணித்தியாலமாய் குறைக்கப்பட்டு விட்டாரு. Parce que pendant 30 minutes, je le dis en tamil, et pendant 30 minutes, la parole est traduite. இது யாருக்காக தெரியுமா? C'est pour qui? பிரெஞ்சில் நீங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்கிற காரியம். Mais nous faisons ça pour les gens pour les enfants qui étudient en France. உங்களுக்குள்ளேயும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Il faut que Dieu fasse quelque chose en vous. நீங்களும் தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். Vous aussi, vous devez comprendre les profondeurs de sa parole. என்பதற்காகவே இந்த கடினமான முயற்சியை எடுக்கப்பட்டிருக்கிறது. C'est pour ça que nous faisons tout ceci. தயவு செய்து தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க இன்னைக்கு சிந்தையில் எடுங்க. நான் வேறு பிரிக்கப்பட்டவன். Il faut que vous compreniez une chose, c'est que vous avez été séparés. நான் பரிசுத்தவான். Que je suis saint. வித்தியாசமான வாழ்வு வாழ்வதற்கு பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறேன். Que j'ai été séparé du monde pour vivre une bonne vie dans le Seigneur Jésus-Christ et pour entrer dans son royaume. கண்களை மூடி கரங்களை ஏற்றி அதன்படி வாழ ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். Nous allons prier. நாம் அநேக விஷயத்தில் நாங்கள் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். Certes, nous faisons beaucoup நான் d'erreurs. ஜோவான் சொன்னது போல எங்களுக்குள்ள இந்த உலகத்துல தான் நாங்கள் வாழ்றோம். எங்களோட சரீரம் மாம்சம்தான், மாம்சம் நிலவினம் உள்ளதுதான். ஆனால் மீட்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகி எங்களுக்குள்ள இருக்கிற விருப்பம் என்ன தெரியுமா? பரிசுத்த
சித்த செய்யக்கூடிய விருப்பம் தான் கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறார். நன்மை செய்வதற்குரிய விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். தீமையை வளர்த்து நன்மையை நேசிக்கிற இதயத்தை தான் தேவர்களுக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் அருமையான சத்தியங்கள். இந்த சத்தியத்தை உங்களோட வாழ்க்கையில மேன்மை பாராட்டுங்க. துதிக்கிற பொழுது வாய்களை திறந்து, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன நீங்க நினைச்சீங்களே ஆண்டவரே, இந்த உலகத்துல கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் என்னுடைய பெயர் முதலாய் நீர் அறிந்திருக்கிறீரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே. இந்த இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வதற்கு அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக என்னை தெரிந்திருக்கிறீங்க, ஒரு உப்பாக தெரிந்திருக்கிறீங்க, ஒரு மலை மேல் உள்ள ஒரு பட்டணமா என்னை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்க மேன்மை பாராட்டி ஆராதிக்க, மகிமைப்படுத்த, இது ஒரு வெளிப்பாடு அவங்களுடைய எண்ணத்துல சிந்தையில வர, கரங்களை உயர்த்துகிற பொழுது உங்கள் அறியாமலே எண்ணங்கள்ல ஓட, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வுக்கு பிரிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த உலகம் ஒரு பயத்துக்குள்ள இருக்குது ஆண்டவரே, ஒரு நோயின் பயத்துக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இந்த உலகம் யுத்தத்தின் பயத்துக்குள்ள இருக்குது. ஆனா எனக்கு தெரியும், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய சித்தம் இல்லாமல் நடக்காது ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வந்தது அவருடைய சித்தத்தை அல்ல. வேதம் என்ன சொல்றது? பிதாவாகிய தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆதியிலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை முன்குறித்திருக்கிறாரோ அது எதுவாயிருந்தாலும் சரி, அது நன்மையான திட்டம், அது சமாதானமான திட்டம், அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான திட்டம். இதை நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மேன்மை பாராட்டுங்க. நாங்க செய்யற ஊழியத்துல அல்ல, நான் ஒருவர் உதவி செய்வதனால அல்ல, நான் நல்ல ஒரு மனுஷனாக வாழ்கிறதுனால நான் மேன்மை பாராட்டப்படாது. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தில் இருக்கிற ஜனத்தை பார்க்கிற பொழுது எனக்குள்ள ஒரு பரிதாபம் வரும். ஆண்டவரே, நான் அறியாத இந்த சுவிசேஷம் ஆண்டவரே, என்னை இருளில் இருந்து என்னை விடுதலையாக்கி இந்த அன்பின் குமாரனுடைய சுவிசேஷத்தை அறியாத ஜனமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வின் மூலமா இந்த சுவிசேஷத்தின் வழி இந்த சகோதரனை அடையட்டும் ஆண்டவரே, இந்த சகோதரியை அடையட்டும் ஆண்டவரே, இவர்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன். அது என்னால் அல்ல, பிதா எனக்கு தந்த அந்த கிருபை, இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்பட்டதனால என்னுடைய குணாதிசயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். எத்தனையோ ஜனங்கள் வாரி கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை விற்க கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நானும் நீங்களும் கட்டப்பட்டு வருகிற அந்த பெரிய சிலாக்கியத்தை அறியாத இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில வெளிச்சமாய் மகனே உன்னை கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். மகளே, அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். வேலை செய்கிற இடத்துல நீ வித்தியாசத்தை காண்பி, உன்னோட பழகிற சவால்கள் மத்தியில வித்தியாசத்தை காண்பி, உன்னோட நெருங்கி இருக்கிறவர்கள் மத்தியில வித்தியாசத்தை காண்பி. கர்த்தர் எதற்காக என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். யாரையும் முதன்மைப்படுத்தாத, யாரையும் ஒன்றுக்கு வைக்காத, அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், சொந்த சகோதரங்களா இருக்கலாம், கர்த்தருடைய சித்தத்துக்கு முன்னாய் எந்த காரியமும் வரக்கூடாது. இயேசுவே பிதாவின் சித்தத்தை செய்தார். அதே போல தேவனின் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கும் என்னை வேறு பிரித்த தேவனுக்கும் நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழ நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? கர்த்தர்களை நிச்சயமா நடத்துவார். சௌரன் சொன்னது போல எந்த காரியங்கள் கூட வாழ்க்கையில நீங்க இழப்பாய் வந்தாலும் கர்த்தர் அந்த இழப்பை இரட்டிப்பாய் மாற்றி நடந்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாறாவர் ஒரு மனிதனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். சகோதரன் சொன்னதுபடி ஆரம்ப காலத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் பலுகி பெருக செய்வேன், வானத்து நட்சத்திரங்களை போல அவர்கள் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் காணுகிற ஜூதர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னார். அது பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நான் ஒன்று தேசுவின் நாமத்தினால சொல்றேன், கர்த்தருடைய வசனம் என்னையும் உன்னையும் நோக்கி வந்திருக்குமானால் அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ மாறுவாய் என்பதை மறந்து போக. ஒன்று செய், ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடு. எதை செய்தாலும் நான் அல்ல நீ என்று சொல்லத்தக்கதாக பவுல் சொன்னான். நான் அல்ல கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில் அவன் செய்த அற்புதங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எத்தனையோ பட்டணங்களை மாற்றினான், எத்தனையோ பேருக்கு வாழ்வை கொடுத்தான். அவனுடைய உருமார்கள் கச்சைகளினாலே எத்தனையோ பேர் சுகமானார்கள். பவுல் சொல்லுகிறான், நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்து.
இடத்துல இருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா ரெண்டு கையை போட்டு சொல்ற ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே அதை செய்தீங்க ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க தான் பேசுறீங்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஒரு